ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில பிரபலங்கள் திருமணம் செய்த அந்த சைக்கோ மனைவிகளை பற்றி தான் பேச போகிறேன். அந்த சைக்கோ அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் பொருந்துமா, என்னையா உன் நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த சைக்கோ அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலைங்க. அந்த பெண்களை திருமணம் செய்த அந்த கணவன்மார்களை யூஸ் பண்ண வார்த்தை தான் அதெல்லாம். அதனால் நீங்கள் என்ன தப்பாக நினைக்க வேணாம். அதுக்கு பதிலாக அந்த பெண்கள் என்னென்ன மாதிரியான சைக்கோத்தனங்கள்லாம் திருமணத்துக்கு பின்னாடி பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையிலேருந்து எப்படி தப்பித்து இவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க அப்படின்றத பற்றி நான் சுவாரஸ்யமான கதைகளை நான் சொல்ல போகிறேன். இது கதைகள்னு சொல்ல முடியாது, இவங்க ஒரு சில இடத்துல சொன்ன விஷயங்களை சேகரித்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்போனா பெண்கள் மட்டும்தான் சைக்கோவான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வீடியோவில் ஆண் சைக்கோகளை பற்றி நம்ம பேசுவோம். இப்போதைக்கு திருமணம் செய்த அந்த பெண்கள், அந்த மனைவி சைக்கோகளை பற்றி பேசிடுவோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமரும் வச்சிடறேன். அது என்ன மேட்டர்னா, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்து எல்லாமே ஷார்ட்டாகவே வேணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறனால லாங் லென்த் வீடியோலாம் ரொம்ப பேசாதையா, 20 நிமிஷத்துக்கு மேலே பேசி கழுத்த இருக்காது நீ அப்படின்னு பல பேர் வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஸோ அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக பேச பார்க்குறேன். இதையும் தாண்டி ஒரு சில நண்பர்கள் எப்போ தான் நீ ஹாரர் கண்டென்ட் போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாரருக்குன்னு ஒரு சேனலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட லிங்கை இந்த வீடியோட கமெண்ட்ல நான் பின் பண்ணுறேன். அந்த கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரே ஒரு ஹாரர் வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுலேயும் என்னோட வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருக்கிறீங்க. அதனால அடுத்த வீடியோலேருந்து என்னோட ஓன் வாய்ஸ்லேயே நிறைய ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட்டை பற்றி அந்த சேனலில் பேசுகிறேன். அந்த சேனலின் பெயர் தான் ஹாரர் சீக்ரெட்ஸ். சரி, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போதும், ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வரேன். அதாவது இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற அந்த நடிகர், அந்த சைக்கோ மனைவியால் பாதிக்கப்பட்ட அந்த முதல் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கிருஷ்ணா. இந்த ஆளே பெரிய சைக்கோ ஆச்சு, இவருக்கு இருக்கிற மனைவியும் ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. அதுக்கான பதில் நான் சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஸ்ட்ரைக் அடி வாங்கியாச்சு இவங்ககிட்ட இருந்து. அதனால மறுபடியும் ஸ்ட்ரைக் வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு இல்லைங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். அதாவது கிருஷ்ணா அவர்கள் முதலாவதாக திருமணம் பண்ண மனைவியின் பெயர் தான் ஹேமலதா ரங்கநாதன். 2014 வருஷம் பிப்ரவரி மாதம் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடந்த முதல் நாளிலிருந்தே இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல் நாள்னா முதல் இரவு தானே வரும், நான் தான் நாலுன்னு சொல்றேன்ல, இரவுன்னு சொல்லல. அதனால நோண்டி கமெண்ட்ல கேட்க வேணாம். ஸோ எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமலதா அவர்கள் ஒரு டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட அர்த்தம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. வீட்டில் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, 3 வேலை திண்டு போட்டு தூங்குறது தான் அம்மா வீட்டில் வேலை. கணவர் வீட்டில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாச்சும் பொறுப்பாக நடிக்கணும்ல, அந்த மாதிரி கூட நடிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கிறாங்க கிருஷ்ணா அவர்களின் மனைவி. இதனால் அந்த வீட்டில் பார்த்துட்டு காண்டான எல்லாருமே, என்ன இந்த பொண்ணு வருது தின்னுது, அதுக்கப்புறம் இழுத்து போது இது தூங்குது, அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு தான் இவ்வளோ நம்ம பார்க்குறோம், அது வரைக்கும் ஆளே காணா, பெட்ரூம்லேருந்து வெளில வரலையே அப்படின்ற மாதிரி வீட்டில் ஏதோ புகைச்சல் ஆயிருக்குது. இது ஆரம்பத்தில் கிருஷ்ணா அவர்களும் தட்டி விட்டு கழிச்சிருக்கிறாரு. விடு, ஆசை 60 நாள், மோகம் 30 நாளா. ஸோ அந்த மாதிரி ஒரு தத்துவம்லாம் சொல்லுவாங்கள்ல, பெருசுங்க திணையில் உட்காந்துக்கின்னு, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாரு கிருஷ்ணா. ஸோ அதனால் ஆரம்பத்தில் எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. இவர் தட்டி கேட்க ஆரம்பித்தோடனே வீட்டில் இவரை எட்டி உதச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த பொண்ணு தான் வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்குது, நம்மளே முறவாசல்லாம் பண்ணலான்னு முறவாசல்லாம் பண்ணிட்டு ஷூட்டிங்க்கு லேட்டாக போகிறனால இவருக்கு கிடைக்கக்கூடிய படங்கள் சரியாக கிடைக்காம போயிருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்க்கு லேட்டாக போகிறனால இவரோட கெரியர்லையும் பிரச்சனை வந்துருக்குது. இதையும் தாண்டி இன்னொரு பகிரங்கமான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரை எந்தெந்த படத்தெல்லாம் இவர் எந்த நடிகையோட சேர்ந்து நடிகிறாரோ அந்த நடிகையோட சேர்த்து வச்சு வீட்டில் டெய்லி சண்டையா, இந்த நடிகையோட தானே இருந்துட்டு வர, இப்படி தானே இருக்கிற, அப்படி தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்துருக்குது. இதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு, நம்ம இன்னி வரைக்கும் ஒரு உருப்படியான ஹீரோவாக மாறல, நம்ம கஷ்டம் தான் பட்டுன்னு இருக்கிறோம். கஷ்டப்படுற காலத்தில் கெரியரில் கஷ்டப்படலாம், ஆனால் அந்த கெரியரில் கஷ்டப்படுறதோட சேர்த்து இந்த கஷ்டத்தையும் கூட சேர்த்துக்கிட்டா எம்புட்டு கஷ்டம்டா சாமி. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கஷ்டத்தை நம்ம அவுத்து விடணும். ஒன்று சினிமா விட்டு வெளில வரணும், இல்லை கட்டின பொண்டாட்டியை துரத்தி விடணும். ஸோ இதில் எது பெட்ரு? சினிமா தான் நம்மளுக்கு பெட்ரு. அதனால் கட்டின பொண்டாட்டியை எப்படியாவது கட்டி விட்டலான்னு ஒரு முடிவு வந்துக்கிறாரு. ஸோ இதனால் இவர் பப்ளிக்காக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே தான் ஹேமலதா அவர்கள் ஒரு சில சித்து வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு கிருஷ்ணா தான் சொல்கிறாரு. இது நான் சொல்லலை. என்னன்னா, இவங்களை தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு கிருஷ்ணா அவர்கள் மேலே ப்ளேம் பண்ணுறது. இவன் குடிச்சிட்டு நடிகிறான், டெய்லி குடிச்சிட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட நடிகையோட லிங்க்ல இருக்கிறான், தினமும் குடிக்கிறான், இவன் ஒரு ஆல்கஹாலிக்கு, இவன் குடிச்சிட்டு என்ன அடிக்கிறனால இவன் உடம்புல காயத்தை பார்த்தீங்களா, ஆனால் ஏன் மேலே பழி போடுறான் அப்படின்னு ஏமலத்தா அவங்க சைடில் குறை சொல்கிறது. இந்த பக்கம் கிருஷ்ணா அவர்களை கேட்டால் 14 மாதம் ஆகுதுங்க திருமணம் பண்ணி, 14 மாசமா நான் டார்ச்சர் மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு கிருஷ்ணா சைட்லேருந்து சொல்கிறது. இது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமலத்தா டைரக்டாக ப்ரொடியூஸ் கவுன்சிலில் போயிட்டு 2015 வருஷம் கிருஷ்ணா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபேக் மேரேஜ், இது ஒரு ஃபால்ஸ் மேரேஜ், அதனால இந்த டைவர்ஸும் ஒரு ஃபால்ஸ் டைவர்ஸாக கிருஷ்ணா அவர்கள் என் மேலே புகுத்துறாரு, இவர் ஒரு உமனைசர், இவர் ஒரு குடியாரன் அப்படின்ற மாதிரி ஹேமலதா அவர்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் கிருஷ்ணா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவரோட கெரியரை மொத்தமாக முடிச்சு விடணும்னு சொல்லி.
இதுக்கப்புறம் பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. டிவோர்ஸும் வாங்கியாச்சான். வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க சொன்னது உண்மையாக நடந்த மாதிரியே இவர் வந்து சுனைனாவோட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சுனைனா அவர்களோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவங்களோட ரிலேஷன்ஷிப்னு தெரியல. அதுக்குள்ளே சுனைனா அவர்கள் ஒரு யூடியூபரை பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால கிருஷ்ணா அவர்கள் இப்போ தனியாக தான் இருக்கிறார். இதை வச்சு பார்க்கும்போது சைக்கோ மனைவின்னு சொல்கிறதா இல்லை சைக்கோ கணவர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக சொல்ல போகிறது நம்ம இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். யுவன் சங்கர் ராஜா அவர்கள் முதலாவதாக திருமணம் பண்ண பெண்ணின் பெயர் தான் சுஜயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2002 வருஷம் இவர் வந்து அப்போ தான் ஒரு இசையமைப்பாளராக கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகும் போதே சைமல்டேனியஸாக நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் உலகம் ஃபுல்லாக பண்ணுவார் வருமானத்துக்காக. அந்த மாதிரி லண்டனில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணும் போது அங்கே வந்து இவருக்கு உஷாராயிட்டு இருக்கிறாங்க சுஜயா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் காதலித்து அதுக்கப்புறம் 2005 வருஷம் திருமணமும் பண்ணிட்டு இருக்காங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறமா ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. யுவன் சங்கர் ராஜா ஒரு மிகப்பெரிய பாப்புலரான இசையமைப்பாளராக ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, அவர் வந்து இந்த விபி குரூப்போட சேர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் என்னைக்கு இந்த கைச்சடை கசுமாலம் விபி குரூப்போட சேர்ந்தாரோ இல்லையோ எல்லா கெட்ட பழக்கமும் இந்த மனுஷனுக்கு தொத்திக்கிச்சு. அடிக்கடி தாய்லாந்து போகிறது, அடிக்கடி சரக்கு அடிக்கிறது, அடிக்கடி இல்லை தினமும் சரக்கு அடிக்கிறது, பார்ட்டி பண்ணுறது, இப்படியே வந்து ஊரை சுற்றிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விபி குரூப்பில் ஏற்கனவே பல பேர் திருமணமாக சுற்றிட்டு இருப்பானுங்க. அந்த திருமணமாகாதவனோட சேர்ந்து இந்த திருமணம் ஆனவனும் போய் கூட்டணி போட்டுக்கிட்டு இல்லாத ஜல்சா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மேட்டரை எவ்வளோ நாள் தான் வந்து பொண்டாட்டி கம்முன்னு பார்த்துட்டு இருப்பா, கேட்டால் சைக்கோன் பட்டம் கட்டிடுவானுங்க. அதனால ஆரம்பத்தில் பொண்டாட்டி சைட்லேருந்து ஒரு எதிர்ப்பு. ஆனால் இவர் வந்து பெண்டாட்டியவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாருப்பா. இதுக்கப்புறம் வீட்டில் பூகம்பம் வெடிக்குது. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம். நீ வந்து பிஸி ஆகிட்ட, பிஸியானா நீ வந்து உன்னோட கெரியரில் பிஸியானா பரவாயில்ல, நீ பார்ட்டி பண்ணுறதுல பிஸி ஆகிட்ட, அதனால் இனிமேல் இவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லி அந்த முதல் மனைவி பிரிஞ்சுட்டாங்க. இப்போ வந்து அவங்க லண்டனில் மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம். வேற ஒரு மனிதரை, வேற ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்ததான் இவர் வந்து வீட்டில் வந்து ஒண்டிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் விபி குடும்பத்தோடு சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. அதனால இளையராஜா அவர்களோட மனைவி, அதாவது நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களோட தாயாரே பார்த்தீங்கன்னா ஷில்பான்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஷில்பா அவர்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அந்த பொண்ணோடையும் சரியாக வாழல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பேசிக்கலி ஒரு சோம்பேறியான மனுஷனாக இருக்கிறனால தான் இவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இவர் ரஜினி கமல் அப்படின்ற மாதிரி மியூசிக் போட்டிருக்கலாம். ஆனால் வெங்கட் பிரபு அவர்களோட தயவால தான் இவர் வந்து விஜய் அஜித்துக்கே மியூசிக் போட்டார். அதை தாண்டி தனுஷ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள், சிம்பு இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருப்பாரு. ஆனால் போட்டது எல்லாம் ஒர்த்தான மியூசிக்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லையா, அதனால அவெல்லாம் போய் வேலைக்கு போய் மியூசிக் போட்டு தான் சம்பாதிக்கணும் கிடையாது. ஒரே ஒரு கான்சர்ட் போனாலே போதும், அவங்களுக்குலாம் 10 லட்சம் 5 லட்சம் பாக்கெட் மணி வந்துடும். வீடு, சொந்த வீடு, சோறு ஓசியில் போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? பார்ட்டி பண்ணுறதுக்கு ஒரு 10-15 லட்சம் போறாதா அப்படின்னு அதுக்கு மட்டுமே சம்பாரிச்சு ஓட்டிக்கிட்டு இருந்த காலம் தான் 2011 வருஷம் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களோட அந்த லேசி மூட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவரோட சோம்பேறித்தனத்தை பார்த்து நீ எல்லா விஷயத்திலும் சோம்பேறியாக இருக்கிற, அந்த விஷயத்தில் கூட சோம்பேறியாக இருப்பேன்னு சொல்லி ஷில்பா அவர்களும் இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பல நாட்கள் இவர் வந்து தனியாக இருந்தப்போ தான் இவருக்கு வந்து ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அவங்களோட வீட்டில் இருந்து நீ இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் ஆகு, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் பண்ண வச்சு இப்போ அந்த குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். ஸோ இப்போ அந்த 3வது மனைவி நில்லுனா நெல்லு, உட்காருனா உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா போதாக்குறைக்கு இப்போ இளையராஜா அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை. ஏன்னா அவர் என்னைக்கு இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் ஆனாரோ அன்னிலிருந்து இளையராஜா அவர்கள் இவர்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாரா. அதனால ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ, என்ன பாவம் பண்ணாரோ. ஸோ இப்போ இந்த 3 லிஸ்ட்டில் 4 லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. யுவன் சங்கர் ராஜாவோட சேர்த்து 4 பேர். இதில் யார் சைக்கோன்றதை நீங்களே கமெண்ட்ல போடுங்க. 3வதாக சொல்ல போகிறது கார்த்திக் குமார் அவர்களின் மனைவியான சுசித்ரா, சிங்கர் சுசித்ரா, நடிகை சுசித்ரா. இந்த 2 பேரில் யார் சைக்கோ? 2 பேருமே ஒரு ஆஸ்பெக்டில் சைக்கோ தான். பட் இருந்தாலும் 2 பேரோட கதையை சொல்லிடுவோம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நண்பர்களே. அதாவது 2018 வருஷம் டிவோர்ஸ் ஆச்சு. என்ன ரிவர்ஸில் போகிற? கல்யாணம் எப்போ ஆச்சு? 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. அந்த கல்யாணமும் எப்போ ஆச்சு? ஸோ இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சுசித்ரா அவர்கள் பொது மேடையில் கார்த்திக் குமார் அவர்கள் தன்னோட கணவராச்சே 13 வருஷம் குடும்பம் நடத்திருக்கிறானே அப்படின்னு பாரபட்சம் பார்க்காமல் கிழி என்று கீழ்த்தார்கள். பார்த்தீங்களா? அந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ சுசித்ரா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்து ரொம்ப டேலண்டான பர்சன். நல்லா பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க, நிறைய உண்மைகளை வந்து புட்டு வைப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களை பற்றி நிறைய பெருமைகளை நம்ம அடுக்கி கொண்டு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைக்கு இவங்க செட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக செட் ஆக மாட்டாங்க. அப்படின்றதுக்கு கார்த்திக் குமார் மற்றும் சுசித்ரா அவர்களோட வாழ்க்கை பாடத்தை நாம் வந்து நல்லா உத்து கவனிச்சாலே போதும். நம்மளுக்கு வந்து என்னென்ன தப்புகள்லாம் நம்ம திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத இவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 13 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. 13 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறமா சுசித்ரா அவர்கள் வந்து இன்டென்ஷனோட தான் நிறைய பார்ட்டிக்கு நான் போகிறேன், நான் வந்து என்னோட கெரியர் க்ரோத்துக்காக தான் இவங்க கூடலாம் பழகிறேன், அவங்க கூட பழகிறேன், தனுஷ் கூட பழகிறேன், தனுஷ் கூப்பிட்ற பார்ட்டிக்கெல்லாம் போகிறேன், அதுக்கு எல்லாத்தையும் காரணம் என்னோட கெரியர் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சுயநலத்துக்காக அந்தந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. சுயநலமாகவே
இவங்க செய்யக்கூடிய சில அந்தரமான விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க படம் பிடிக்கிறாங்க. இதுவே வந்து எத்திக்கலி இட்ஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒருத்தன் வந்து உன்னை நம்பி தான் உள்ளே விட்றான். உள்ளே போகும்போது ஒரு நண்பர் அப்படின்றனால மொபைலெல்லாம் செக் பண்ணாமல் அப்படியே உள்ளே விட்றானுங்க. ஆனால் நீ அங்கே போய் என்ன பண்ணணும், இவன் ஏதோ பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கிறான் போகிறோமா, சாயங்காலத்துக்கு போனேன் உட்காந்து ஐஸ் வாட்டரை குடித்தேன் வீட்டுக்கு வந்துருக்கணும்ல, அதை விட்டுட்டு இவன் பண்ணுறதில்ல நொல்ல நாட்டியம் எல்லாத்தையும் போய் நீ படம் பிடிச்சிட்டு அதை ஒரு நாள் நான் லீக் அவுட் பண்ணுறேன் பாருன்னு சித்தார்த் அபிமன்யு மாதிரி கையில் ஒரு பென்ட்ரைவோடையும் ஒரு டேட்டா கார்டையோடையும் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நாளைக்கு இவன் வந்து எவனையாவது நம்பி சேர்ப்பானா அப்படின்றத நீ கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆனால் அதையும் தாண்டி சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பாங்க, அவனுக்கு மட்டும் தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ணாத உலகத்தில் எவன் இருக்கிறான்? எல்லாரும் எல்லா வகையிலையும் அவனோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய தப்பு, உன்னை நம்பி உள்ளே விடும் போது நீ என்ன படம் பிடிச்சி என்னையே பிளாக்மெயில் பண்ணுறியா? இது எவ்வளோ கேவலமான வேலை, இதுதானே சைக்கோ வேலை. ஸோ இந்த சைக்கோத்தனத்தை வெளிப்படையாக வெளியிட்டார் சுசித்ரா அவர்கள் சுச்சி லீக்ஸ் அப்படின்றது மூலயமாக. ஸோ இந்த சுச்சி லீக்ஸ் லீக் ஆகும்போது இவங்க வச்ச ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடதே கிடையாதுங்க, இது நான் பண்ணவே இல்லைங்க, என் கணவர் வந்து கார்த்திக் வந்தவர்கள் தான் வந்து என்னோட சுச்சி லீக்ஸ் என்ற ஒரு ஐடி மூலயமாக இவ்வளோ வீடியோக்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை வந்து அந்த காலகட்டத்தில் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சது எல்லாமே கார்த்திக் குமார் தான். ஏன்னா கார்த்திக் குமார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோன்றதையும் தாண்டி ஒரு சுயநலவாதி. அவன் வந்து என்ன திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கே அவனோட கெரியர் குரோத்துக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. இது ஒரு வகையில் உண்மையாக கூட இருக்கலாம். நான் இப்போ கார்த்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை, நான் சுசித்ரா அவர்களுக்கும் வந்து அப்போஸாக நான் பேசலை. என்ன நடந்ததோ அதை நான் பேசுகிறேன். புரிஞ்சிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம், இந்த வீடியோ பார்க்குறவங்களோட புத்திசாலித்தனம். ஸோ இந்த மாதிரி வந்து கார்த்திக் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த பிஹேவியரை பார்த்ததுக்கப்புறமா கார்த்திக் அவர்கள் சுசித்ரா அவர்கள்கிட்ட இனிமேல் நம்ம வந்து ஒன்றாக இருந்தால் நான் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி என்னோட கெரியரை நாசமாகிடும். ஏன்னா எனக்கே வந்து ஒரு 4-5 மேடை நாடகம் தான் கிடைக்குது. இவ பண்ணுற அழிச்சாட்டியத்தில் அதுவே என்னை கைவிட்டு போயிடக்கூடாதுரா சாமி, இந்த சினிமாவில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் மேலே வந்துட்டு இருக்கிறேன், மொத்தமாக முடிச்சு விட்ருவான்னு சொல்லி இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலக ஆரம்பிக்கிறாரு. விலக ஆரம்பிக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் சுசித்ரா அவர்கள் இவரையே வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க சோஷியல் மீடியாவில். வந்து கார்த்திக் குமார் ஒரு கே, அவன் வந்து எந்த லெவலுக்கு கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து மும்பைக்கு கிளம்பி விடுவான். அங்கே ஷாருக் கான், கரண் ஜோஹர் இவங்கெல்லாம் வந்து ஒரு கே பார்ட்டி நடத்துவாங்க. ஸோ கார்த்திக் குமாரும் அதில் கலந்துக்குவான். இப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கும் போது இதை நம்பலாமா நம்ப வேணாமா அப்படின்னு இன்னி வரைக்கும் பல பேருக்கு குழப்பமாக இருக்குது. இதுக்கு கார்த்திக் அவர்களும் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாரு. அதாவது கே அப்படின்றதால எனக்கு எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது, ஆனால் நான் உண்மையாகவே கே கிடையாது, என் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, 13 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன், அப்போ தெரியாது அவங்களுக்கு கேன்றதை வந்து முதல் ஒரு மாதத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், 13 வருஷமாக கண்டுபிடிச்சி நின்றாய்வா அப்படின்னு சொல்லி கார்த்திக் குமார் அவர்கள் இவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு ரெண்டாவதாக ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஆரம்பத்தில் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், இந்த சுச்சி லீக்ஸுக்கு காரணம் நான் இல்லை, நான் எந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணவே இல்லை, லீக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு எவன் கொண்டு போய் மைக்கை நீட்டி வீடியோ கேமரா வச்சாலும் அவனோட அந்தரங்கத்தை போட்டு புட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பைல்வான் ரங்கநாதன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் இருந்து சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், யார் பேசுகிறது உண்மை யார் பேசுகிறது பொய்னு. இப்போ யார் சைக்கோ அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சு போயிருங்க இல்லையா? கமெண்ட்டில் போட்டுருங்களேன் டைம் இருந்தா. நான்காவதாக கமலஹாசன் அவர்களின் 2வது மனைவியான சரிகா, இவங்களை நானும் சைக்கோன்னு சொல்லலைங்க, இவங்களை சைக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம லேபிள் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஆனால் கமல் அவர்களே சொல்லாமல் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் சொல்லலைன்னா கூட ஒரு சார்ந்தவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதிலிருந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸை சொல்கிறேன். அதாவது சரிகா அவர்கள் கமல் அவர்களும் எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸ்ருதிஹாசன் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி தானே பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது வயிற்றில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. குழப்பமாகுது இல்லை? இதை சொல்கிறதுக்கு எனக்கே குழப்பமாகுது, நீங்களே புரிஞ்சுவாங்க. ஸோ கமல் அவர்கள் முதலாவதாக வாணி கணபதி அப்படின்றவங்கள திருமணம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாணி கணபதி அவர்கள்கிட்ட இருந்து பிரியறதுக்கு சரிகா அவர்களோட ஒரு காதல் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா பாலிவுட்டில் இவருக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு சொல்லி கமல் அவர்கள் ரொம்ப மும்முரமான அலைந்து கொண்டிருந்த காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவர் நடித்த பாலிவுட் படங்கள் பல படங்கள் ஹிட் ஆச்சாங்க. ஸோ கமல் அவர்கள் இந்த இடத்த வந்து தக்க வைக்கணும் அப்படின்னா பாலிவுட்லேயே ஒரு சாங்கியம் ஒன்று இருக்குது, ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே செட்டில் ஆகணும்னா அங்கே வளர்ந்து வரும் ஒரு நடிகையோ இல்லை ஒரு ஃபேமஸான நடிகையோ நீங்கள் கரெக்ட் பண்ணி திருமணம் பண்ணி பாலிவுட்லேயே செட்டில் ஆகிட்டீங்க, நீங்கள் அந்த ஒரு ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நான் பாலிவுட்டே வந்து தூக்கி ஆள போகிறேன் பாரு, கேஜிஎஃப் யஷ் மாதிரி அப்படின்னு கிளம்பி வந்தீங்கன்னா உங்களை முடிச்சு விட்டு தான் வெளில அனுப்புவானுங்களே. இதில் வந்து பல நடிகர்கள் அங்கே போய் தோற்று திரும்பி வந்துருக்கிறாங்க. நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் விதிவிலக்கல்ல. ஆனால் ஸ்ரீதேவி அங்கே போயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே போயிட்டு ஆட்டையை போட்டதுக்கு காரணம் போனி கபூர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து கரெக்ட் பண்ணி அங்கே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்ரீதேவி அவர்கள் அங்கே ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் ஆக முடிஞ்சுது அப்படின்றது தான் ப்ராக்டிக்கலான மேட்ரு. ஸோ இது மாதிரி கமல் அவர்களும் பார்த்தீங்கன்னா சரிகா அவர்களை காதலித்து திருமணம் பண்ணியிருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா கமல் அவர்களால் இதையும் தாண்டி அங்கே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் ஓகே நம்மளுக்கு தமிழ் தான் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்து இங்கே பல படங்கள் நடித்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் சரிகா அவர்களோட டாமினேஷன் பயங்கரமாக ஓவர் ஆகிடுச்சு. அவங்க வந்து சைக்கோத்தனமாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் அவர்களை பயங்கர டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ரூமர்ஸ்னு சொல்ல முடியாது, இப்படிப்பட்ட நியூஸ் வந்து நீங்கள் நிறைய வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படித்து தெரிஞ்சிக்கும் போது சம்திங் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் சரிகா அண்ட் கமலஹாசன் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இது வந்து ஒரு படி தாண்டி போய் அந்த கமலஹாசன் படத்தில் ஒர்க் பண்ண ஒரு நண்பர் என்கிட்ட என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டுடியோலேயே வந்து சரி அவர்கள் பயங்கர டாமினேட் பண்ணுவாங்க, கமல் அவர்களே டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது எல்லாரையுமே திட்டுவாங்க, பயங்கர சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. ஸோ கமலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கோச்சிக்கிட்டுலாம் வெளில போயிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ இல்லையோ இவங்க டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து கமலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அது அவங்களோட பிஹேவியரா அப்படின்றதையும் தாண்டி கௌதமியும் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரியும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் அப்படி நடந்துக்கிட்டாங்களா இல்லை சரியா அவர்களோட பிஹேவியரே அப்படி தானா அப்படின்றத நம்மளால் இப்போ வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பற்றி பேசும்போது சரிகா அவர்கள் ஒரு ரொம்ப டாமினேட்டிங் உமன், ஒரு அரகண்ட் உமன், ஒரு சைக்கோ உமன் அப்படின்ற ஒரு லேபிள் அந்த காலகட்டத்தில் அவங்க மேலே புகுத்தப்பட்டுச்சு. அதுக்கு கமல் அவர்களும் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் எந்த ஒரு அப்போசிஷனும் கொடுக்காம சைலண்ட்டாக தான் இருந்தார். பட் இன்றைக்கி கமல் அவர்களை பிரிஞ்சவொன்னே அவங்களோட 2 பெண்களால் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ சின்ன சின்ன சீரியல் சின்ன சின்ன படங்களில் நடித்து ரொம்ப ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறாங்களாம். ஆனால் இன்னி வரைக்கும் கமல் அவர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எது என்ன உண்மை அப்படின்றத நம்ம மேம்போக்காக பேச முடியாது. பட் இப்போ ஏற்பட்ட நியூஸ் வெளில வருது, அதை சேகரித்து உங்ககிட்ட நான் கொண்டு வந்து கொட்டிட்டேன். 5வதாக சொல்ல போகிறது இவங்களை வந்து ரியல் சைக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஆனால் நான் பேர் ரிவீல் பண்ண விரும்பலை, அந்த கணவர் பேர் அந்த நடிகர் பேரையும் ரிவீல் பண்ண விரும்பலை, அந்த மனைவி பேரையும் ரிவீல் பண்ண விரும்பலை. பட் ஏன்னா ரிவீல் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம சேனல் அடுத்த நிமிஷம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சேனல் போனால் போது உண்மையை பேசிடலாம் அப்படின்னாலும் 100% உண்மை என்னன்னு நம்மளுக்கே தெரியாது. அவங்க பேசுகிறத வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது தான் எல்லா மேட்டருமே. ஸோ எதையுமே நான் சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க, நம்பாமே இருக்காதீங்க, உங்கள் சைடில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ சைக்கோ கேட்டகரி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இவங்களை எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா இவங்க வந்து பிளான் பண்ணி எல்லாமே தெளிவாக டார்கெட் பண்ணி பண்ணுற ஒரு ஹனி ட்ராப் அட்டாக் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கப்பலை பற்றி. ஸோ இவங்களோட பேரை வந்து வெளில சொல்ல வேணாம், ஏன்னா கோர்ட்லேயே ஆர்டர் இருக்கான் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் சொல்லலை, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சு போயிருக்கோம். ஸோ அவங்களோட கதையை மறுபடியும் ஏன் எடுக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட் லைஃப்பில் நடந்த ஒரு ஹனி ட்ராப்பை சொல்கிறேன், அதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஹனி ட்ராப்னா என்ன, எப்படி இந்த நடிகர் மாட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த ஹனி ட்ராப் பண்ணது பெண் வீட்டார் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு ஆண் நண்பர் தான். அவர் சைடில் தான் அந்த ஹனி ட்ராப் நடந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண் நண்பர் ரொம்ப வருஷமாக அவனுக்கு பொண்ணு தேர்ந்துக்கிறாங்க, அவனுக்கு பொண்ணு கிடைக்கல. ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா படிக்கவும் இல்லாமல் ஓரளவு சுமாராக தான் படிச்சிருக்கிறான். வேலையும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு நிரந்தர வேலை கிடையாது, ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருக்கான். அந்த பிஸ்னஸில் இன்றைக்கி காசு வரும், நாளைக்கு வராமல் போவோம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. அவனுக்கு பொண்ணு சரியாக கிடைக்கல. ஸோ கிடைக்காத பட்சத்தில் அவங்க சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு சொந்த வீடு, தனி வீடு, ஃப்ளாட்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரு அரை கிரவுண்டு ஒரு 1/4 கிரவுண்டு ஃப்ளாட்டில் ஒரு வீடு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை காரணம் காட்டி அவனுக்கு பொண்ணு தேடுறாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருது. ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், மகாலட்சுமி மாதிரி இருக்கும், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்து பட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் இன்னி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் படித்து தெளிவாக இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கும் நம்ம கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது ஒரு வேலை, அதுக்கப்புறம் அதோட கெரியரில் அதுக்கு சில ட்ரீம்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா. அதுதான் ஒரு டீசெண்டான கணவனோட ஒரு அதிகப்படியான ஒரு டீசெண்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். ஆனால் இவனை என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துலேயே ஒரு நியூஸ் வருது, அவனுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஒரு நல்ல விஷயம் தான், இது வந்து நம்ம நெகட்டிவாக எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த 2வது வருஷமும் 2வது குழந்தை. ஸோ இது எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து எதுவும் நெகட்டிவாக யோசிக்கல. ஆனால் அவனுங்க வாயிலிருந்து ஒரு காலகட்டத்தில் வந்துருச்சு, இது மாதிரி பண்ணால் தான் நம்மளை விட்டு போக மாட்டாளுங்க, அதனால தான் கல்யாணம் ஆன உடனேயே அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அடப்பாவீங்களா, உங்களெல்லாம் நம்பி பொண்ணு கொடுக்குறானுங்க, நீங்களும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எப்படியோ போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி விட்டேன். ஸோ இது வந்து நம்ம ஹனி ட்ராப்புன்னு சொல்கிறதா என்ன ட்ராப்புன்னு சொல்கிறது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன குடும்பத்திலேயே சுயநலமாக நடக்கும்போது இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ சொத்து வச்சிருக்கிற ஒரு நடிகரோட வீட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது சகஜமாப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போயிருக்கும். இதில் நான் யாரையுமே சைக்கோன்ற மாதிரி ஓப்பனாக நான் சொல்லவே இல்லை, இவங்களோட பிஹேவியரை தான் சொல்லியிருக்கேன். சைக்கோ பிஹேவியர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் சைக்கோ பிஹேவியர்னு ஒன்று இருக்கும், ஒரு காலகட்டத்தில் நம்மளே ரிவீல் பண்ணுவோம், அது நம்மளுக்கே தெரியும் நம்மளாம் எந்த விதத்தில் சைக்கோ நடந்து போனேன். ஸோ இதில் யாரையுமே நான் சைக்கோன்னு மென்ஷன் பண்ணல. ஆனால் நீங்கள் இவங்கெல்லாம் சைக்கோ தான் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்த ஒரு சில பேரை வந்து நீங்கள் உணர்ந்தால் யாருன்றதை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சைக்கோ கணவர்களை பற்றி பேசுவோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சினிமா சீக்ரெட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்சால் நான் ஆன்சர் பண்ணுறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.